13 வயசுல ஒரு பையன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கு அப்போ தெரியாது அவனை தான் கிங் ஆஃப் யூடியூப்னு சொல்ல போறாங்க. அவனுடைய சேனல் தான் மோஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனலாக இருக்க போகுது. ஜிம்மி டொனால்ட்சன் 2012 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் கால் ஆஃப் டியூட்டி கேமை போடுறாரு. பெருசாக ரீச் இல்லை. இன்னொரு சேனல் மிஸ்டர் பி 6000 ஸ்டார்ட் பண்ணி அதில் மைண்ட் கிராஃப்ட் கேமை போடுறாரு. அதுவும் பெருசாக ரீச் ஆகாதால அது எல்லாத்தையும் விட்டுட்டு காலேஜுக்கு போகிறார். காலேஜுக்கு போனால் அவரால் படிக்க முடியல. ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்து யூடியூப்ல டிஃப்ரெண்ட் வீடியோஸ் ட்ரை பண்ணுறாரு. ரோஸ்ட் பண்ணுற வீடியோஸ், யூடியூப் இன்கம் எவ்வளோ எல்லாத்தையும் போடுறாரு. பயங்கரமாக ரீச் ஆகுது. 1 மில்லியனையும் ரீச் பண்ணுறாரு. 1 மில்லியன் ரீச் பண்ணுமே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறாரு. $10,000 எடுத்து ப்ரோக்ரஸ் காய் கொடுக்குறாரு. அந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸை ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. சீக்கிரமாக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 20 மில்லியனையும் ரீச் பண்ணுறாரு. 2 கோடி மரத்தை உலகத்தை நட்டுறாரு. உலகமே இவரை யாரை திரும்பி பார்க்குது. இது மட்டுமே இல்லை, நிறைய பேருக்கு சும்மாவே காசு கொடுக்குற ஒரு ஆளாக இருக்காரு. $1,00,000 இருக்க வீட்டெல்லாம் $1 கொடுக்குறது, பீஸாக்கு $10,000 டிப் இருக்கிறது, நிறைய விஷயத்த பண்ணுறாரு. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்காரு. 2023 மட்டும் அவருடைய நெட்வொர்க் 4,000